நேற்று டே 2 நம்ம இந்தியா விளையாண்டு நிறைவு செய்யறப்ப அந்த கடைசி ஓவர்ல நடந்த மிகப்பெரிய சண்டை நேரடியாக நம்ம தமிழக பிளேயர் மேலேயே வந்து கைய வச்ச இங்கிலாந்து மிகப்பெரிய முக்கியமான பிளேயர். இதன் காரணமா ஆட்டமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 பந்துகள் தான் மிச்சம் இருக்கு. ஆனாலுமே மேட்ச் கொஞ்ச நேரம் தடைப்பட்டு களத்துல மிகப்பெரிய சண்டையே நேற்று ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட். மிச்சம் இருந்த அந்த 3-4 பாலுக்கு இங்கிலாந்து அணி அவங்களுக்கு எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஷாக்கையும் நேற்று நம்ம இந்திய அணி கொடுத்திருக்காங்க. அப்படி நேற்று டே 2ல என்னென்ன சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு, இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம். அதாவது நேத்து டே 2ல 1ல 2ல நிறைய நம்ப முடியாத சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் வெறும் 5-6 ஓவர்லயே வாஷிங்டன் சுந்தர், கருண் நாயர் 2 பேருமே அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகளை மோசமா இழந்துட்டாங்க. இதன் காரணமா நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆனதை தொடர்ந்து அடுத்து பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் பயங்கரமா தாறுமாறாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ரன் கண்டிப்பா இங்கிலாந்து அணி எடுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சு பயந்துகிட்டு இருந்த நேரத்துல கரெக்டா சிராஜ் அதே போல பிரசித் கிருஷ்ணா 2 பேருடைய அபாரமான ஆட்டம், போலிங் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாரையுமே கதி கலங்க வச்சுது. இதன் காரணமா நம்ம இந்தியாவை விட ஒரு 20-30 ரன் தான் அவங்க கூட எடுத்தாங்க. 247 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க. சோ இப்படி இருக்க இரண்டாவது நாள் நிறைவடைறதுக்குள்ளேயே இரண்டாவது இன்னிங்ஸை நம்ம இந்தியா பேட்டிங் செய்ய துவங்கினாங்க. சோ இதுல ஜெய்ஷ்வால் நல்லா விளையாண்டாரு. ஆனா நல்லா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த KL ராகுல் 7 ரன்னுக்கே அவுட் ஆகி வெளியேறினாரு. ஆனாலுமே மறுமுனையில SSC ஜெய்ஷ்வால் T20 ஃபார்மேட்ல இங்கிலாந்து அணியின் போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமா வெளுத்து வாங்க ஜெய்ஷ்வால் அவருடைய வேகமான அரை சதத்தையும் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு வழியா அவரு கம்ப்ளீட் பண்ணாரு. இப்படி இருக்க அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஓவர் வந்துச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அபாரமா அவர் ஸ்ட்ரைக்ல நின்று விளையாண்டுட்டு தான் இருந்தாரு. அப்பதான் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் அகின்சன் அவருடைய கடைசி ஓவர்ல 2வது பால நம்ம சாய் சுதர்ஷன் அவரு தவற விட அந்த பால் கரெக்டா கால்ல பட்டு LBW ஆயிருந்தது. சாய் சுதர்ஷன் உடனே பாத்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கு, கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு ரிவ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனாலுமே ரிவ்யூ பலன் அளிக்கல. சாய் சுதர்ஷன் அவர் LBWல அவுட் ஆகி வெளியேறணும் அப்படின்னு அம்பையர்கள் தெளிவா அவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க. ரிவ்யூ இழந்த கையோட நம்ம சாய் சுதர்ஷன் ரொம்ப வருத்தப்பட்ட மனசோட அவரு வெளியேறிட்டு இருந்தாரு. அப்ப இங்கிலாந்து பிளேயர் டங்கெட் பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம சாய் சுதர்ஷன் அவரை பார்த்து கொஞ்சம் மோசமாக விமர்சனம் பண்ணி பேச, ஏன்னா சாய் சுதர்ஷன் ஏற்கனவே அவர் அவுட் ஆன வழியோட மனசோட அவரு உள்ள போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இன்னும் அவர் வருத்தப்படுற மாதிரி டங்கெட் அவர் பேச உடனடியே வெளியே போன சாய் சுதர்ஷன் உடனே பாத்தீங்கன்னா திரும்பவும் உள்ள நேர டங்கெட் அவரை நோக்கி கோபத்துடன் வந்தாரு. பதிலுக்கு டங்கெட் அவரும் சாய் சுதர்ஷன் அவரை பார்த்து திட்ட 2 பேருக்கும் இடையே ஒரு மாதிரி கை கலப்பு மிகப்பெரிய சண்டையே அந்த இடத்துல நடந்துச்சு. 2 பேருமே மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாரி புரூக் அம்பையர்கள் எல்லாருமே வந்து 2 பேரையுமே விலக்கி விட அதுக்கு அப்புறமாக தான் சாய் சுதர்ஷன் கம்னு அங்க இருந்து அவரு நடைய கட்டினாரு. இதன் காரணமா மிகப்பெரிய பரபரப்பே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிலவுச்சு. சோ கமனு போன நம்ம சாய் சுதர்ஷன் அவரை தேவையில்லாம பம்புக்கு இழுத்தது டங்கெட் அவர் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருமே டங்கெட் அவர் தான் தற்போது கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறமாக தான் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. அடுத்ததா வரப்போறது யாரு அப்படின்னு பார்த்தா நைட் வாட்ச்மேனாக ஆகாஷ்தீப் திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்க கொடுத்தாரு. ஏன்னா மிச்சம் 4 பந்து இருக்கு, இன்னொரு பெரிய பேட்ஸ்மேன் யாராவது வருவாங்க, ஒரு விக்கெட்டை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணிக்கு நைட் வாட்ச்மேனாக ஆகாஷ் உள்ள வந்து முதலாவது பாலே அவர் 4 அடிச்சது இங்கிலாந்து அணி அவங்களுக்கு நினைச்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தம் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 75 ரன்களோட நம்ம இந்தியா இன்னைக்கு டே 3 விளையாட இருக்காங்க. நிச்சயமா இதுல ஒரு நல்ல பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஆவது நம்ம இந்தியா ஜெயிச்சு இந்த தொடரை சமன் செய்வாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்ல டிரா ஆகுமா இல்ல தோல்வி அடைவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.